நல்ல தோணியும் மூளை ஒரு நிலைமையில இல்ல. அலைக்கு உள்ளார இருக்கிற மூளை எப்படி கீழே இறங்கி அலைங்க? அலையுதுன்னா இறங்கி இல்லையா? உன் நினைப்ப சொல்றேன். உன் நினைப்பு எங்கெங்கோ அலையுது. வந்தாங்க இத்தனை நாள் இங்க வந்து படுத்துட்டேன். வியாபாரம் என்ன ஆச்சோ இருந்தாலும் பசங்க பாத்துக்கிறானுங்க. நான் இருந்து பாக்குற மாதிரி ஆகுமா? என்ன வியாபாரம்? உப்பு வியாபாரம். அதாவது கடல் தண்ணியை கரையோரமா ஒதுக்கி காய வச்சு வலிச்சுட்டு அதான் உப்பு. ஒதுக்கிருவியே. உப்பு எடுத்துருவேன். உப்பு வியாபாரம் தானா? என்னங்க உப்பு வியாபாரம் கேவலமா நினைக்கிறீங்க? உப்பில்லாத பண்டம் குப்பையிலேன்னு சொல்லி இருக்கிறாங்க. எல்லாரும் சாப்பிடறதுக்கு நான் உப்பு கொடுக்குறேன். ஆனா என்ன உப்பு போட்டு சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டேன். உனக்கு வியாதி எப்படி? என்னங்க கப்ப வியாபாரம் மதம் நினைச்சேன். வாய முடியாது. பார்க்க பல்ல இல்லாம பயமா இருக்குது. உப்பும் கப்பல் கப்பலா தான் போகுது. என்ன செஞ்சாரு தெரியுமா? என்னது? நீங்க கொடுத்த மிச்சம் மருந்து சாப்பிடாம சீரடிங்க ஆசையா வாயில பல்லு இல்ல சீரை வாங்கி கொண்டாந்து ஊற வச்சு திங்கிறாரு. உனக்கு எவ்வளவு நேரம் சொல்லிருக்கேன், வாயை கட்டாம லைட்டு கட்டாம சீரை உடுப்புல திங்காரே திங்காரே. அந்த ஆளை அப்படி கட்டி கால கட்டி அப்பதான் வெளியே போக மாட்டார். நீ தான் எந்த கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? முதலாளி உங்களுக்கு போய் இப்படி ஒரு வியாதி யாரும் இன்னும் கல்யாணமே ஆகலையே. இப்பவும் சொத்துக்கு ஒரு வாரிசு கூட இல்லைங்க. நான் போயிட்டு என்ன முடிவு பண்ணிட்டியா? உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? ஆகலங்க. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. பொதுமக்களுக்கு தொண்டு செய்யணும் தான் நான் கல்யாணமே பண்ணிக்கல. நீங்க தொண்டு செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்களை மாதிரி தெருவுக்கு 10 பேர் இருந்தா நாட்டுல உற்பத்தி கொஞ்சம் குறையும். எப்படி? கல்யாணம் ஆனா தானே உற்பத்தியே பெருக்கும். கல்யாணம் ஆகாமல உற்பத்தி ரொம்ப பெருகுது. அப்படியே இருக்குது. உங்க ஊர் எதுங்க? கானாடு காட்டான். கானாடு காட்டான். அப்ப முக்கா நாட்டை யாரு காட்டா? எங்க ஊர் பேரு அதாங்க. அப்பா அம்மா 2 பேருமே இல்ல. நான் இங்கே தங்கிட்டேன். 31 மாதா கோவில் தெரு. நான் கீழே, வீட்டுக்காரர் மேல. என்னங்க ஆச்சரியமா இருக்கு. நான் கீழ் போர்ஷன்ல இருக்கேன், வீட்டுக்கு சொந்தக்காரன் மேல இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்குதுங்க. உங்களை யாருன்னு கேட்ட ஜாதகத்தையே சொல்லிட்டீங்களே. சுபாவமே அப்படித்தான். டைம் வச்சு வரட்டுமா? அந்த சிஸ்டர் வந்து டாக்டர் முரளி சார் ஜாஸ்தி இந்த பக்கம் வர்றதில்ல. நீங்க இவ்வளவு தூரம் நெருங்கிட்டீங்க. அடிக்கடி வந்து என்ன நல்லா கவனிச்சுங்க. வரேன். வேண குடும்பம் நல்லா பாத்துக்கீங்க. நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கீங்க. இந்தாங்க பழம் சாப்பிடுங்க. அதிகம் பண்றேன். நீங்க நல்லா இருக்குங்க. நீங்க தானே சொன்னீங்க ராத்திரி 1 மணி 2 மணிக்கு உபாதை ஜாஸ்தியா இருக்கும்னு. அதை செக்அப் பண்ணிட்டு போலாம் வந்தேன். நீங்க எனக்கு நைட் டியூட்டி. நைட்ல என்ன செய்வீங்க? யாரு சொல்லி கவனிப்போம். எங்க உங்களுக்கு உபாதை எங்க? உடம்பு முழுக்க இருக்குது. உடம்பு முழுக்கமா? என்ன செய்யறீங்க? இல்ல உபாதை எங்க இருக்கு செக்அப் பண்ணலாம். எப்படி இருக்கு? அருமையா இருக்கு. உபாதை எங்கேயுமா? அங்கேயும் மொத்தமா அனுப்புங்க. நானும் மொத்தமா பில்லு கட்டுறேன். இல்ல தொடர்பு போடுங்க. வரல விட்டுருங்க. வரல வந்துடும். டாக்டர் முக்கியமான பேஷண்டா கவனிச்சிட்டு இருக்காரு. ஆபரேஷன் கேஸ் நடக்குது. மற்ற பேஷண்ட் எல்லாம் கவனிக்கணும். டைம் ஆச்சு. டாக்டர் எப்பவுமே ஆபரேஷன் கேஸ்ல கட்டிதான் இருப்பாரா? அப்புறம் எப்பவுமே ஒரு மாதிரி தான். உபாதை எங்கே இல்லையே. தான் வரும். இதெல்லாம் கிரிக்கிறாரா இருமுறாரா? இதான் ஒரு பெட். இந்த பெட்லயா படுக்கிறீங்க? ஐயோ பாவம். ஏன்? ஒண்ணு இல்லங்க. போன வெள்ளிக்கிழமை ஒருத்தர் இங்க இருந்து தான் போனாரு. இந்த வெள்ளிக்கிழமை இதுல இருந்து போயிருக்கிறாரு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. நீங்கள் செவ்வாய் புதன் வியாழன் கிழமையை மாற்றுவார். என்ன பண்ணுது? ஏன்ப்பா பயப்படுறீங்க? உங்களுக்கு சாதாரண கேள்விதான். நீங்க நல்லா எழுதிங்க. தம்பி பார்க்க சின்ன பையனா இருக்கிற இந்த வயசுலயே ஆஸ்பத்திரி வந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு? நான் ஒண்ணும் பண்ணிக்கலங்க. யாரையா வந்து பண்ணிருக்கு. யாரு பொண்ணா? இந்த பையன் அப்படி பாரு இப்படி பாரு தெரியுது. இல்லப்பா என் பொண்ணு. என்ன தொழில் பண்றீங்க? சர்க்கஸ்ல ட்ரம் வாசிக்கிறாரு. ட்ரம் வாசிக்கிறாரு. நீங்க சர்க்கஸ்லதான் விளையாடுறீங்களா? என்ன விளையாட்டு? பாவரே. அப்ப உங்களுக்கு எல்லா விளையாட்டும் தெரியும். ஏன் சொல்லப்படாதா? தம்பி எங்க குடும்பத்தை பத்தி இவ்வளவு விசாரிச்சு நீங்க என்ன தொழில் பண்ற? என்ன ஒண்ணும் சாதாரணமா நினைக்காதீங்க. உப்பு வியாபாரம். என்ன ஒரு மூட்டையை வண்டியில போட்டு தெரு தெருவா இழுத்து விக்கிறத நினைக்காதீங்க. கடல் தண்ணியை கரையோரமா ஒதுக்கி காய வச்சு வலிச்சு மூட்டை மூட்டையை அடுக்கி கப்பல் கப்பலா ஏற்றி வெளிநாட்டுக்கு அனுப்புறேன். நாங்க ஒண்ணு சாதாரண இல்ல. இந்த சர்க்கஸ்லயே சம்பாதிச்சு மனதார பெரிய ரப்பர் கட்ட வாங்கிருக்கோம். இந்த பாரு. ரப்பரா? ஆனா உங்க பேர் என்ன? கலா. கலா.
அதானே உங்க பேரு? நீ உங்க அப்பாவுக்கு துணையா இங்க இருக்க போறியா இல்ல போயிட்டு வர போறியா? நான் இப்ப போயிருவேன். அது தப்புமா. உங்க அப்பா நிலைமை பாரு, ரொம்ப மோசமா இருக்குது. இப்போ அப்பவும் இருக்குது. சொல்லுங்க நீங்க தான். ஆமாமா, தம்பி சொல்ற மாதிரி நீங்க கூறுமா? இல்லப்பா, இப்ப நான் போயிட்டு அப்புறமா வந்துடுவேன். அம்மா கலா, வர வர நிலைமை மோசமாயிடுச்சுமா. போற போக்க பார்த்தா நான் வீடு திரும்பி வரேன்றதே சந்தேகமா இருக்கு. அம்மா, நான் போயிட்டேன். ஆனாலே அது பக்கத்து பெட்டு பையனை பார்த்தா ரொம்ப நல்ல பையனா தெரியுது. சிக்கல் பிடுங்கள் இல்லாத உனக்கான பையமா. உனக்கு பிடிச்சிருந்தா அவனோட நெருங்கி பழகுமா. மணி 9 ஆகுது. இங்க ரூல்ஸ் பிரகாரம் 9 மணிக்கு மேல இருக்கக்கூடாது. அந்த நஷ்டமான கத்துமே. அம்மா, இன்னைக்கு நிலைமை நினைச்சா ரொம்பவும் பயமா இருக்குமா. அதெல்லாம் நீ இங்கே தங்கிறேன். நீங்க சொன்னதை கேட்டா எனக்கும் பயமாத்தான் இருக்கு. ஆனா இப்ப நீ தங்குறது நான் நஷ்டமா இருக்க சொல்லிக்கிறேன். அப்பாவை நினைச்சா ஒவ்வொரு நிமிஷமும் வராத எனக்கு பயம் அதிகமாயிட்டு. அதனால கொஞ்ச நாளைக்கு என் பொண்ணு என் கூடவே தங்கட்டுமா. கட்டக்கூடாது. சரி, நான் டாக்டர் சொல்லிடுறேன். எப்படி இருக்கு உடம்பு? புதுசா ஒரு வாரமா செஞ்சு வந்துருக்குது. எப்படியே நல்லா சரி. அதுக்கப்புறமா ஒரு விஷயம் சொல்றேன். என்ன? என்னங்க வாங்க. அந்த பொங்க இல்ல என்னங்க நீங்களே கூட்டிட்டு வந்தீங்க, நீங்களே போங்க. நான் ஒருத்தன் விவரங்கத்தவனமா அலையிறேன். அது உங்க கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னங்க? உங்களை முதல்ல பார்த்த அன்னைக்கு என் மனசு நான் பறி கொடுத்துட்டேன். காலர் வேணுமா? ஆமா, முதல்ல நீங்க எங்க பாத்தீங்க? பெட்ல தான். நல்லா இருக்கிற அவங்க பாக்கலாம். நீங்க பொம்பளையோ ஏங்க இவ்வளவு தூரம் இறங்கி உட்காந்து கேட்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்தீங்க? என்னங்க நீங்க இடத்துல நானும் வந்து உங்களை இடத்தலாம் நினைச்சேன். பாத்தீங்க, 2 பேர் மனசு ஒரே மாதிரி இருக்கு. 2 பேரும் அலைகிறோம். நீங்க நிஜமாத்தானே காதலிக்கிறீங்க? என்ன பொய்யா? ஆமா, இதுல என்ன வாங்க போங்கன்ட்டு கல்யாணம் ஆசையாரே கூப்பிடுங்க. நான் சொல்றத கவனமா கேளு. நம்ம கல்யாணத்தை கட்டு சுத்தம் நடக்கிறது. ஏன்னா ஒரு அப்படி இருக்கிற நிலைமையை பார்த்தா சொத்து மண்டையை போட்டுருவான் போல இருக்கு. அப்புறம் இளவு 8 கருமாதி தவசுன்னு வருஷக்கணக்கா எடுத்துவாங்க. அப்புறம் நம்ம காதல் ரப்பர் மாதிரி ஆகுது. இல்ல டாக்டர் எங்க அப்பாக்கு தெலுங்கு சொல்லிட்டாரு. சீக்கிரமே டிஸ்சார்ஜ் ஆனு நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம் சொல்லிட்டாரா? டாக்டர் சொல்லிட்டாரா? ஆமா, உங்களுக்கு ரப்பர் போட்டு எடுக்கிறது உண்மைதானே? ஐயோ கலா, நம்ம கல்யாணத்துக்கு பிறகு உங்க ரப்பர் தோட்டத்துக்கு நான் தான் முதலாளி. உங்க ரப்பர் தோட்டத்துல இருந்து வர ரப்பர் என்ன வச்சு நீங்க டயர் கம்பெனி ஆரம்பிக்க போறேன். டயர் கம்பெனி கவலைப்படாது. உங்க ரப்பர் தோட்டத்துல இருந்து வர ரப்பர்ல நம்ம டயர் கம்பெனி ஆரம்பிச்சோம். தம்பி, உனக்கு டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சு எங்க டாக்டர் பேசிட்டு இருக்கிறாரு. நான் போக மாட்டேன். அப்ப
அப்ப இன்னொரு நல்ல சமாச்சாரம் என்ன, என்னையும் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. அப்ப நானும் போறேன். முக்கியமான சமாச்சாரம், என் உடம்பு ரொம்ப தேறிடுச்சான். இதுக்கு பேர் தேர்ந்த உடம்பா? அப்புறம் இன்னொரு நல்ல சேரு, கல்யாண விஷயமா நீ வீட்டுக்கு போன உடனே உங்க அப்பா அம்மாவை கலந்து ஆலோசிச்சு ஓம் பங்களாவே சீக்கிரமா கல்யாணம் முடிச்சிடணும். ஏன் பங்களா வேண்டாங்க, அது கண்ணாடி மாளிகை, எனக்கு சொந்தக்காரங்க அதிகம், சாப்பாட்டுல தகராறு இருந்து ஒரு சின்ன கண்ணு பட்டாலும் போதும், என்ன நொறுங்கி நம்ம தலையில வந்து மூஞ்சி மௌனமா வெட்டி விழுந்துரும். அதனால எந்த பங்களால கல்யாணத்தை முடிச்சிருவான். அது நல்லா இல்ல. ஓம் பங்களால கல்யாணத்தை முடிச்சுட்டு என் ரப்பர் தோட்டத்துல அனிமூனை வச்சுப்போம். என்ன இப்படி செய்யுமா? என்ன உங்க ரப்பர் தோட்டத்துல அனிமூனை முடிச்சுட்டு என் பங்களால கல்யாணத்தை முடிச்சிருவோம். அது தப்புன்றீங்களா? அப்ப கல்யாணம் முடிகிற வரைக்கும் உங்க பங்களாவில் நான் தங்கலாமா? தங்கிட்டாலே வரும். உங்க முடியறா போலாம். அது போல நான் கெட்ட பண்ணிடுறேன். போலாம் தம்பி, நாங்க இருக்கேன். அப்பாவை ஜாக்கிரதை பார்த்துக்க, அடிக்கடி இங்க வந்து செக் பண்ணிக்க. லட்சுமா, நான் போயிட்டு வரேன். நானும் வரேங்க. சரி கேட்கலாங்க. ஏதோ கொஞ்ச நாள் இருந்தீங்க, மனசை பறிவுறுத்துட்டேன். என் வீட்டு விளாசம் உங்களுக்கு தெரியும், அங்க பார்க்க முடியல, இங்க வரலாம், என்ன பார்க்கலாம். நான் உங்களுக்கா காத்துட்டு இருப்பேன். நான் ஒரு முடிவோட போறேங்க, அது அமையலன்னா வேற இங்க வந்துடுறேன். சரிங்க, வருவீங்க. சரி, எனக்கு நான் வரேங்க. வாங்க. அம்மைய எல்லாரும் கிட்டாச்சாய் போயிட்டே இருந்தாரு, ஒருத்தர் மட்டும் இங்கே படுத்துருக்கிறாரு. என்ன மறந்து போயிட்டேன்னு அவர் தாய் தாய் நான் வரேன்டா.